சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. 3 புறா பார்த்தீங்கன்னா அங்கே போயிடுச்சு. கோழி புறா ஏதாவது மேய்ஞ்சிரும். ரெண்டுமே பிளாக். கொக்கு வேலை எப்படி வந்துச்சுன்னு எனக்கு தெரியல. சென்டரில் அந்த இடத்துல சொல்லி வந்திருக்கு. கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. இதை நான் சொல்லல, யார் சொன்னாலும் உங்களுக்கே தெரியும். உங்களுக்கு தெரியுமான்னு முதல்ல சொல்லுங்க. ஹாய் வணக்கம், நான் உங்கள் எஸ்எஸ்கே தமிழால் எப்படி சந்தோஷமாக இருப்பேன் நினைக்கிறேன். அதே மாதிரி நானும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். ஆக்சுவலாக இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் தான் இருக்கோம். காலையிலே கிளம்புனோம், அப்புறம் அப்படியே வீட்டிலே இருந்தாச்சு ஒர்க் போல். அதனால் சரி ஓகே, நம்ம அப்படியே புறா கூண்டு அப்படியே வீட்டில் அப்புறம் தோட்டத்தில் கொஞ்சம் வேலை இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த வேலையை பார்த்துடலான்னு சொல்லிட்டு தாங்க இன்றைக்கி. ஆக்சுவலாக இப்போ நம்ம போயிட்டு புறா கூண்டை பார்க்கலாம். அதே மாதிரி கொஞ்சம் தோட்டத்தில் வேலை இருக்குது, நான் அதையும் காட்டுறேன், வாங்க போகலாம். ஒரு நிமிஷம். நம்ம வீடியோ யாராச்சும் புதுசாக யாராச்சும் பார்த்துருக்கீங்க அப்படின்னா, புது உறவுகள் யாராச்சும் இருந்தீங்கன்னா அப்படியே நம்ம இதில் சேர்ந்துக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நீங்கள் தொடர்ந்து நம்ம வீடியோஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்க முடியும். சரி ஓகேங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பக்கத்தில் இருக்க பெல் பண்ணி கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. சரி ஓகேங்க, வாங்க போகலாம். நம்ம பார்த்தீங்கன்னா புறா பிடிச்சிட்டு வந்ததில்ல, அந்த புறா பிடிச்சிட்டு வந்ததில் திரும்ப பார்த்தீங்கன்னா புறா ஒரு 3 ஜோடி. ஏன்னா நம்ம வீட்டுக்கும் அங்கே நம்ம பிடிச்சிட்டு வந்தோம்ல புறா கூண்டு, அந்த கூண்டுக்கும் பக்கம் தாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா டபுள் டேப்பில் நான் 3 ரெக்கை போட்டு டேப் அடிச்சிருந்தேன். அது பார்த்தீங்கன்னா பறந்து போயிட்டு 3 புறா பார்த்தீங்கன்னா அங்கே போயிடுச்சு. அப்புறம் நேற்று நைட்டு போய் பிடிச்சிட்டு வந்தோம் மறுபடியும். ஆக்சுவலாக இங்கே கீழே இருக்கிற ஒயிட்டு அந்த சாக்லேட்டு எல்லாமே நம்ம அங்கேருந்து பிடிச்சிட்டு வந்தது தான். ஆட்டாடாடா கொஞ்சம் போட்டு நசுக்கிட்டு இருக்கானுங்க பேர். இல்லைன்னா அந்த கொஞ்சம் முடிச்சுட்ருவாங்க. சங்க பாருங்க, அங்கே ஒரு கொஞ்சம் இருக்குல்ல, நசுக்கிட்டு இருக்கிறானுங்க. அதுக்கு ஏதாச்சும் பண்ணும், சிங்கிள் வைக்கணும், அதை வச்சுக்கலாம். சரி ஓகே, இருங்க, நம்ம தோட்டத்தில் கொஞ்சம் வேலை இருக்குது, அதை முடிச்சுட்டு வந்துடலாம். இப்போ போனால் எல்லோரும் பரப்பானுங்க. சரிங்க, தண்ணி மாற்றணும் உள்ள. அன்றைக்கி பார்த்தீங்கன்னா வெளியெல்லாம் கொண்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே போயிட்டாங்க. கருவேப்பிலை மரத்தில் கொண்டு, தென்னை மரத்தில் கொண்டு. நம்ம பார்த்திங்கன்னா இந்த மசால் கட்டுக்கும் தண்ணி கட்டணும். அதே மாதிரி அதுக்கு இப்போதைக்கு எமர்ஜென்சி கிடையாது, பட் இதுக்கு ரொம்ப எமர்ஜென்சி. ஏன்னா சோளம் விதைச்சி ஓட்டி பாரெலாம் பிடிச்சிட்டாங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கண்டிப்பாக தண்ணி விட்டாகணும். 2 டேஸில் தண்ணி விடணும். இல்லைனா எறும்போ இல்லைனா இந்த நம்ம வச்சுருக்கோம்ல கோழி புறா ஏதாவது மேய்ஞ்சிடும். இங்கே இருக்க சோளத்தை எல்லாத்தையும் மேய்ஞ்சிடும். அப்புறம் சோளம் விளையாதுங்க. அதனால் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம தண்ணி கட்டணும். போய் மோட்டர் போட்டு வந்துட்டு நம்ம தண்ணி கட்டணும். சரி ஓகேங்க, நம்ம போய் இப்போ தண்ணி கட்டலாம். நம்ம மோட்டர் போட்டு வந்துட்டோம். பார்த்திங்கன்னா மோட்டர் தண்ணி போயிட்டுருக்கு. அது ஃபுல்லாக இப்போ நான் தண்ணி கட்டிட்டு அதுக்கப்புறமா நம்ம கூண்டோட இது பார்க்கலாம். ஏன்னா இப்போ பார்த்திங்கன்னா எல்லா புறா உள்ளே இருக்குது வெயிலுக்கு. அப்புறம் மதியம் எப்படியும் ஃபுட்டு எடுக்கிறதுக்கு வெளியே வரும். அப்போ அந்த கேப்பில் உள்ளே போய் நம்ம எல்லாம் எடுத்துக்கலாங்க. சரி ஓகேங்க, நம்ம ஃபுல்லாக தண்ணி கட்டிட்டு உங்களுக்கு அப்புறமா நான் வரேன். நம்ம பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ஃபுல்லாக தண்ணி கட்டலை, பாதி மட்டும் தண்ணி கட்டி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா அப்படி வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு கொஞ்ச நேரம் தூங்கி எழுந்திரிச்சிட்டு இப்போ பார்த்திங்கன்னா நம்ம புறா கூண்டை பார்த்துடலான்னு சொல்லிட்டு எல்லா பசங்க வெளியே வந்துட்டானுங்க. வாங்க பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா எல்லோரும் வெளியே வந்துட்டு இருக்கானுங்க. தண்ணி குடிச்சிட்டு ஜாலி பண்ணிட்டு தூங்கிடுவானுங்க. இந்த கேப்பில் நம்ம போய் பார்க்கலாங்க. உங்களை நம்ம காட்டில் 2 சிறகு கட்டணும். அதுக்கப்புறம் வெயில் சரியான வெயில். அப்புறம் நான் போயிட்டோம் வீட்டுக்கு ஆஃப் பண்ணிட்டு. அங்கே பார்த்தீங்கன்னா புறா எல்லாம் மேய்ஞ்சிட்ருக்கா. பாதி சோளத்தை புறாவே சாப்பிட மாட்டேன் தெரியுது. சரி வாங்க, நம்ம கூண்டில் போய் பார்ப்போம் என்னன்ட்டு. அந்த குஞ்சுக்கு ஏதாச்சும் ஒன்று பண்ணுங்க, இல்லைன்னா கொத்தி கொண்டுருவானுங்க. சரி வாங்க போய் பார்க்கலாம். தண்ணி மாற்றணும், மாற்றிக்கலாம். எல்லோரும் பரப்பானு மறப்பானு. பாருங்க, ஃபுல்லாக டஸ்ட்டு பற கூப்பிட்டு போயிட்டாங்க. சரி ஓகே, பார்க்கலாங்களா? எல்லாத்துக்கும் கொஞ்சம் சேஃப்டி பண்ணணும்.
சரி வாங்க இப்போ நம்ம கூண்டோட அப்டேட் என்னென்னு பார்த்தலாம். அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்த வரவுகள், நம்மளுக்குன்னு வந்தானுங்களே அவங்களோட வரவு என்னென்னு பார்த்துடலாம். ஆக்சுவலாக டீட்டெயில்னு பார்ப்போம். என்னது இப்படி பறக்குது? சரி ஓகே. சரி ஓகே. என்னென்னு பார்த்தீங்கன்னா கீழே பார்ப்போம். இதில் 2 பேர் படுத்துருக்காங்க, எக்குன்னு வைக்கல. அதுக்கடுத்து ஒரு எக்கு கிடக்கு, பொறிக்கிற மாதிரி தான் இருக்குது, வெயிட்டாக இருக்குது. எக்கு வெயிட்டாக இருக்குங்க. சரி இருக்கட்டும், சரி வச்சா பார்ப்போம். இங்கே 2 எக்கு இருக்குது. இங்கே ஒரு சிக்கு இருந்துச்சு, வச்சுக்கலாமா? இங்கே ஒரு சிக்கு இருக்குல்ல, சிக்கு மொத்தம் போட்டு ஏறி குதிச்சுட்டுக்கிறானு. கையும் வரல, கப்பு வந்து கண்ட மீன் மூட்டை விட்டுருக்குது. சண்டை இறங்கி போட்டுருக்காங்க. சரி ஓகே. அங்கே 2 எக் வச்சிருக்கு. இந்த கீழே பார்ப்போமா? இங்கே ஒன்று பாரு, செத்து வச்சிட்ருக்கு. செத்து நாசம் ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு இந்த முட்டை இதெல்லாம் எடுத்து வெளியே போடணும். நாற்று அடிக்குதுங்க உள்ள கூழ். பார்க்கணும். எதுவும் ஒன்றும் இல்லை. ஒரு சிக்கு செத்து இருக்குது, முட்டை வச்சுருக்காங்க. எவ்வளோ பூரா நம்ம எட்டு வந்துருக்கோம்னா இங்கே இருக்கிறது மட்டும்தாங்க. எத்தனை இருக்காங்க? 1 2 3 இருக்கா? 4 5 6 3 4 5 6 7 8 இன்னொரு சாக்லேட் இருக்குது. 8 9 10 11 12. மொத்தமாக நம்ம எவ்வளோ எடுத்து வந்திருக்கோம்னா 6 ஜோடிங்க. மொத்தம் 6 ஜோடி இருக்குது. அப்புறம் நம்ம ஃப்ரெண்டுகிட்ட ஒரு ஜோடி இருக்குது. மொத்தம் 7 ஜோடி. 7 ஜோடி எட்டு வந்துருக்குங்க. எக்கச்சக்கமான இது போட்டு ஆட்டி போகுது பாருங்க. இங்கே ஒரு எக் வேஸ்ட்டு. இது கூட வச்சிரும், இதையும் இது கூட வச்சிடலாம். பண்ணுற மாதிரியே இருக்குது. இந்த எக்கு வேஸ்ட்டுங்க, ஆடுது உள்ள. வீசிடலாம். இதெல்லாம் உள்ள வரைக்கு
பேர் மேலே நின்றுருக்குறாங்க. அடங்கிறதே கிடையாது. அப்படியே ஜோடி போட்டுக்கலாம். முட்டை பூரா போட்டாங்க போய். அது உள்ள அந்த புறா வந்துச்சுன்னா, நம்மளோட புறா வந்துச்சுன்னா இருந்துக்குங்க. எப்படி கொண்டு இருக்குதுங்க, ரெண்டுமே பிளாக்கு. சேர்ந்துருச்சிங்கன்னா இருந்துருச்சுன்னா முட்டை வச்சிடும். இது எல்லாம் ஒரு 6 ஜோடியும் முட்டை வச்சிடும். பார்க்கலாங்க சேர்ந்துக்குவாங்களா இல்லை எப்படின்னு தெரில. சேர்ந்துருச்சுன்னா அப்படியே வச்சிடும். அதே மாதிரி நம்ம பார்த்திங்கன்னா இங்கே இருக்க ஆப்பிள் பாக்ஸ் இருக்குல்ல, அதே மாதிரி இன்னும் ஆப்பிள் பாக்ஸ் வாங்கி இங்கே அடுக்கணும். ஃபுல்லாக அடுக்கிட்டு இந்த பக்கம் அடுக்கணுங்க. அடுக்கினா தான் பத்தும். ஏன்னா இந்த செட்டை ஃபுல்லாக தூக்கிட்டு கீழே பார்த்திங்கன்னா இது வைக்கிறது இல்லை. அதனால் இன்னொரு இங்கே மட்டும் அளப்பில் வச்சுட்டு செட்டை அப்படியே தூக்கிட்டால் தான் கரெக்டாக இருக்கும். சிலைவன் பழகிடும், இந்த சாக்லேட் பழகிட்டோம். ஏதாச்சும் கூட சேர்ந்துருச்சுன்னா அப்புறம் எக் வச்சுட்டோம்னா அப்புறம் இருந்துக்கும். எக்கு வச்சிச்சினாலே அப்புறம் பயக்குது, ரொம்பவுமே பயக்குது. எங்கில் படுக்கிறதுக்கு வந்திருக்கு, மேலேருந்து பறந்து வந்து உள்ள கொஞ்சி படுக்கட்டும். சரி, அவ்வளோதாங்க நம்மளோட இன்றைய உறவினர்கள். எனக்கு தெரிஞ்சு இதுவும் ஒரே ஜோடியாக இருக்கும். அந்த கிட்ட ஒரு ஜோடியாக இருக்குங்க. ஆனால் எப்படி என்னன்ட்டு எனக்கு தெரில, ஜோடியும் தெரியல. இது ரெண்டும் ஒன்றா தான் இருக்குது. ஸோ அந்த பிளாக் இந்த பிளாக் ரெண்டும் ஜோடியாக இருக்கும்னு நினைக்கிறேன். பார்ப்போம் எது கூட ஜோடி ஆகுதுன்னு தெரில. அவ்வளோதாங்க ஃபுல்லாக நம்ம கூண்டில் இது மேலே இருக்காங்க. மேலெல்லாம் மேய்ஞ்சிட்ருக்காங்க பசங்கள்லாம். அப்புறம் கோழி வீடியோஸ்ன்னு பார்த்தீங்கன்னா எல்லாம் அங்கங்கே இருக்குது, சுற்றிக்கிட்டுருக்கு. முட்டை வச்சு படுத்துட்ருக்கிறது பாருங்க. அந்த மிஷினில் 1-2 படுத்துருக்கா. அப்புறம் வந்து ஒரு அடை, அதில் வந்து இங்கே ஒன்று இருக்கா. இங்கே 2 கோழி படுத்துருக்குதுங்களா. இதில் ஒரே ஒரு குஞ்சு தான் பொரிச்சிருந்துச்சி. அதுக்கப்புறம் பொரிக்கலன்னு நினைக்கிற தெரியல. அதுக்கப்புறம் பார்க்கல. சரி, அவ்வளோதான். இந்த 2 கோழி புள்ளியும் இது ஒயிட்டும் படுத்துருக்கு. ப்ளஸ் இந்த கோழி வந்து கேக்கிட்டு இருக்கு, முட்டை வச்சிடும். இந்த சேவலை தான் கட்டணும். அப்புறம் ஒரு கொக்கு வேலை எப்படி வந்துச்சுன்னு எனக்கு தெரியலங்க. ஆனால் நம்மக்கிட்ட ஒரு கொக்கு வேலை ஒன்று வந்திருக்கு. இந்த கண்ணுக்குட்டிக்கு பார்த்திங்கன்னா சென்டரில் அந்த இடத்துல சுழி வந்திருக்கு. இந்த சென்டரில் சுழி வந்தால் ஆகாதுன்னு சொல்கிறாங்க, எனக்கு தெரில. பட் விவசாயம் பண்ணுற மக்கள்ஸ் அனைவருக்கும் தெரியும் நினைக்கிறேன். தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள். அதே மாதிரி பெரிய மனுஷங்களாம் நம்ம வீடியோஸ் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சென்டரில் அந்த இடத்துல சுழி இருக்குல்ல, அந்த சுழி இருந்துச்சுன்னா ஆகுமா ஆகாதுன்னு சொல்லுங்கள். ஆகாதுன்னு எல்லோரும் சொன்னாங்க. அதனால தான் உங்கள்கிட்ட கேட்குறேன். தெரியாது, எனக்கும் தெரிஞ்சுக்கலாம். சரி, ஓகேங்க. போயிட்டு நம்ம காட்டுக்கு இப்போ தண்ணி கட்டணும். அந்த 2 சிறை கட்டியாச்சு. இந்த 3 சிறை கட்டி அந்த அண்ணன் போயிடலாம். சரி, ஓகேங்க. இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். சரி, ஓகேங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சூரிய வெளிச்சம் சல்லு அடிக்குது. நம்ம காட்டுக்கு தண்ணி கட்டலாம். அதே மாதிரி உங்களுக்கு புறா வேணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். கேட்டிருக்கேனுங்க எல்லாத்துக்கும் நான் வந்து ஃபோட்டோஸ் அனுப்பிச்சுட்றேன். ஃபோட்டோஸும் அப்புறம் அந்த புறா என்ன புறாங்கிற மாதிரி நான் அனுப்பிச்சுட்றேன். அதுக்கப்புறம் அது வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எடுத்துக்கங்க. நம்ம ஊர் பார்த்திங்கன்னா புஞ்சை புளியம்பட்டி அப்படிங்கிற ஈரோடு. யாருனாலும் சரி, எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் டெலிவரி பக்கமாக இருந்துச்சுன்னா பிரச்சனையே இல்லை.
பைக் எடுத்து வந்து கொடுத்துட்டு வந்துடுவேன். அதேமாதிரி ரொம்ப லாங்காக இருந்துச்சுன்னா தாங்க பிரச்சனை. ஏன்னா பஸ் போட்டு பஸ்ஸில் கரெக்டாக போகுதான்னு தெரில. அப்புறம் சேஃப்டியெல்லாம் நிறையா இருக்குது, அதெல்லாம் பார்க்கணும்ல. அதனால் சரி ஓகேங்க கண்டிப்பாக பக்கத்தில் யாராச்சும் உங்களுக்கு புறா வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு தரேன். அதே மாதிரி நம்ம இன்ஸ்டாகிராம் ஐடி பார்த்தீங்கன்னா SSK தமிழா, போய்ட்டு ஃபாலோ பண்ணிட்டு எனக்கு டிப்ஸ் ஒன்று போடுங்க. நான் உங்களுக்கு அப்படியே எல்லாம் ஃபுல் ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன். கேட்டவங்களுக்கும் நான் கண்டிப்பாக உங்களுக்கு புறா தருவேன், தராமலாம் இல்லை, கண்டிப்பாக தரேன். அதே மாதிரி உங்களுக்கு ஷேவல் ஏதாச்சும் என்னாலும் கேளுங்க, பார்த்து பண்ணிக்கலாம். தொடர்ந்து விடைபெறுது உங்களை SSK தமிழா. சரி ஓகேங்க, இன்னொரு நல்ல வீடியோ சந்திக்கிறேன். போய்ட்டு நான் தொடர்ந்து வீடியோஸ் போடுவேன், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சரி ஓகேங்க, பாய்.